இல்லாக எங்களுக்கு ஒரு சவாலும் இல்லை. எங்க கோட்பாடு, எங்க பாதையில எந்த இடையூறும் இல்லை. எங்க தத்துவத்துக்கு நாங்க முன்வைக்கிற அரசியலுக்கு இந்த நிலத்துல யாருமே இல்லை. ஏன் உலகத்திலே முன்னெடுக்கல ஒரு அரசியல் கட்சி. இங்க மரம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. மரம்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. மரத்தின் பயன் என்னன்னே தெரியல. மலைனா என்ன, கடல்னா என்ன, ஆறுனா என்ன, நீரின் அவசியம் என்ன, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கிட்ட நாடு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ நாங்க புல்லு பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படுங்கிறான் என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க இங்க அப்படி கிடையாது. இங்க பாருங்க, ஒரு சமூகம் வாழணும்னா வண்ணாறு இருக்கணும், குயவர் இருக்கணும், முடிதிருத்துற மருத்துவர் இருக்கணும், உழவன் இருக்கணும், தச்சன் இருக்கணும், மீனவன் இருக்கணும். புரியுதா? இவனெல்லாம் இருந்து தாண்டா சமூகம். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் உழைக்கப்படுங்கிறான். இவன் எவனாவது இந்த திராவிட இந்திய கட்சி எண்ணில் இருக்கிற ஆதி தொல்குடி தமிழர்கள்ல ஒரு முடிதிருத்திரர் மருத்துவர் குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லு. இல்ல வண்ணாரு, இந்த வண்ணாருக்கு கொடுத்துருக்கானா? இல்ல தச்சருக்கு, இல்ல வேளாறு இருக்கிற இந்த குயவருக்கு கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லு, சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, கொடுத்துருக்கானா? ஒரு கட்சி தேடி தேடி கொடுத்து நிறுத்துதுன்னா இது தமிழனுடைய அரசியல், தமிழ் தேசியனத்திற்கு அரசியல். என் மக்கள் எல்லாம் மேல ஏறணும். இங்க ஆதி தமிழன் இருக்கான் பறைய, அவன் மேம்படாம ஒரு தேசியனம் மேம்படாது, ஒரு உரிமையும் பெறாது. என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. அந்த பேர், அது விடுதலைக்கு விடுதலைன்னு பேர் இல்லை. இப்ப தேவேந்திரரை வெளியேற்றா பட்டியல் இருந்து நாங்க போராடுறது காரணம் என்ன? என் இனம் சார்ந்தவன், என் உடன் பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மானை இழப்புன்னு நாங்க பாக்குறோம். ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னீங்கன்னா அங்க